ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே ஜீவவாசல் எழுப்புதல் திருச்சபையின் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒவ்வொருவரையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை 7 மணிக்கு நமக்கு சுகமளிக்கும் துதி ஆராதனை கர்த்தர் கிருபையாக தயவாக இரக்கமாக நம் மேல் நினைவு கூர்ந்து வைத்திருக்கிறபடி நாம் நன்றி செலுத்துவோம். ஒவ்வொரு வாரமும் தடையில்லாமல் தேவன் தாமே நாம் நடத்தி கொடுப்பதற்காக நன்றி செலுத்துவோம். ஆரம்பம் முதல் இறுதி வரையிலும் இந்த ஆராதனை நீங்கள் இணைந்திருக்கும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். தேவ பிரசன்னம் அளவில்லாமல் இறங்கி சுகமளிக்கும் துதி வல்லமையை கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு இறங்கி நம் மத்தியில் உலாவி நம்மை சர்வாங்க சுகத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். ஆமேன். கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று இருக்கபடி இந்த ஆராதனை இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாக்கியம் உள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் தாமே நமக்கு ஆசீர்வாதம் தரும்படியாக நம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபித்து தேவனை ஸ்தோத்தரித்து நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நீர் கொடுத்த நல்ல இந்த மாலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த சுகமளிக்கும் துதி ஆராதனை தேவன் தாமே நீர் எங்களோடு கூட இடைப்பட்டு மறைத்து வெளிப்படும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். பாடல் பகுதியை கர்த்தர் ஆசீர்வாதம் தர வேண்டுமாக ஜெபிக்கிறோம். உற்சாகமாய் கரங்களை தட்டி வார்த்தைகளை ஆண்டவர் உணர்ந்து உச்சரித்து பாட உம்மை துதிக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, தேசத்தின் ஜெப வேலை கர்த்தர் பொறுப்படுத்தி நீங்கள் நடத்தி தர வேண்டுமாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, தேசத்தினுடைய சகல விதமான ஆண்டவர் தீமையான சூழ்நிலைகளை கர்த்தர் நன்மையாய் மாற்றித்தர வேண்டுமாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனை வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆராதனை பிரசன்னத்தோடு கூட கர்த்தர் இறங்கி நீர் உலா வேண்டுமாக ஜெபிக்கிறோம். ஆரோனின் சிரசின் மேல் ஊற்றப்பட்ட அந்த அபிஷேக தைலத்தை போல கர்த்தர் அபிஷேகத்தினால் எங்கள் நிரப்ப வேண்டுமாக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். அப்பா, வாஞ்சையுள்ளவர்களாய் கர்த்தர்களை மாற்ற வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தாசனை மறைத்து நீங்கள் பேசுகிற வார்த்தைகளில் கர்த்தர் தாமே ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் நீர் பேசி சுகமளிக்கிற வல்லமையோடு கூட பேசி எங்கள் ஆத்துமாவையும் கர்த்தர் சரீரத்தையும் கர்த்தர் சுகமாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் பக்கமாக திருப்பி விட வேண்டுமாக இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஒவ்வொருவரையும் ஆண்டவரே சாட்சி சொல்லுகிற ஆண்டவரே காரியங்களை கர்த்தர் உண்டாக்கி தர வேண்டுமாக அதிசயமான சுகத்தை ஆண்டவரே நீர் தர வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, தேவ கிருபை தாங்கும்படி ஜெபிக்கிறோம். புதியவர்களை கர்த்தருடைய பிரசன்னம் தொடும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் உயர்த்தி பிரபுக்களோடு ராஜாக்களோடு அமர பண்ணுகிற அந்த தேவ மகிமை இறங்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி இந்த ஆராதனை முழுவதுமாய் தேவ பிரசன்னத்தினால கர்த்தரே நீர் நடத்தி தர வேண்டுமாக ஜெபிக்கிறோம். என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று எழுதியிருக்கபடி ஆவியானவர் நிலை கொண்டிருந்து நீங்கள் எங்களுக்கு நடத்தி தர வேண்டுமாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி ஆண்டவர் இந்த மாதம் முழுவதுமாய் கர்த்தரை நடத்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் உங்கள் பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் உந்தன் சமூகமே உள்ளமும் உடலுமே உமக்காயேங்குதே. என் உள்ளமும் உடலுமே உமக்கு சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. புது பலன் தருகிறீ, புது எண்ணெய் பொழிகின்றீ, புது பலன் தருகிறீ, புது எண்ணெய் பொழிகின்றீர்.
தரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கின்றீர். என்னை கனி தரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கின்றீர். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. ஆண்டவரே, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று மோசேக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர். இம்மட்டும் அந்த வாக்குத்தத்தங்களை ஆண்டவரை நீ நடத்தி வருவதற்காக, நிறைவேற்றுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீரே மகிமைப்படும் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்குள் இந்த ஆராதனை முழுவதுமாய் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். யாவரும் பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆமேன். Praise the Lord. Hallelujah. மீட்பெரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடிணையற்ற வல்ல நாமத்தினாலே கூடி வந்திருக்க யாவருக்கும், ஆன்லைனில் இணைந்திருக்க உங்கள் யாவரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவ சமூகம் எப்பொழுதும் நமக்கு முன்பாக நமக்கு துணையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். தம்மை நம்பினவர்களை கைவிட தெரியாத தேவன், கைவிடாமல் மட்டும் நடத்தினவர், அவர் இனிமேலும் நம்ம நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். உங்கள் நம்பிக்கை எவர் மீது ஆகிலும் நீங்கள் இத்தனை நாட்கள் வைத்திருக்கலாம், அல்லது கடந்த சூழ்நிலைகளை நிமித்தம் மனிதர் மேலே நம்பி ஏமாந்து போன சூழ்நிலை காணப்படலாம். ஆனால் கர்த்தரை நம்புகிற மனுஷன் ஒருபோதும் கைவிடப்படான். ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசிக்கிற பிள்ளைகளை, தம்மேல் பட்சமாய் இருந்து தம்மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் நித்தியமாய் அவருடைய கிருபையினாய் தந்து நம்மை அவர் நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பிரச்சனைகள் எழும்பினாலும், எத்தனை தடைகள் வந்தாலும் அவர் மேல் நம்பிக்கை வைத்து நடப்போம். நிச்சயமாய் தேவன் காரியத்தை மாறுதலாய் நமக்காக முடிய பண்ணுவார். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை நமக்கு துணையாக இருக்கிறது. இந்த மாலை வேளையிலும் கூட எங்களோடு கூட இணைந்த தெய்வ சமூகத்திலே அவர் நாம் பாடுவோம், மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமம் நமக்கு பலத்த துருகமானது. ஹல்லேலூயா. சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தரை நான் நம்புவேன், எக்காலமும் அவரை ஸ்தோத்திரிப்பேன் என்று சொல்லி பாடி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லாரும் இணைந்து பாடலாமா? தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசுவை நான் என்றுமே நம்புவேன், என் இயேசுவை நான் என்றுமே நம்புவேன். இயேசுவை நான் என்றுமே அசையாது உறுதியுடன் சொல்வோமா? நம்புவேன். இயேசுவை நான் என்றுமே நம்புவேன், என் இயேசுவை நான் என்றுமே நம்புவேன். இயேசுவை நான் என்றுமே அசையாது உறுதியுடன். என் காலை தள்ளாட விட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கா. என் காலை தள்ளாட விட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கா. இஸ்ரவேலை காக்கும் தேவன் தூங்குவதில்லை, என்னை காக்கும் தேவன் உறங்குவதில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் தூங்குவதில்லை, என்னை காக்கும் தேவன் உறங்குவதில்லை. நம்புவேன். இயேசுவை நான் என்றுமே நம்புவேன், என் இயேசுவை நான் என்றுமே நம்புவேன். இயேசுவை நான் என்றுமே அசையாது உறுதியுடன் சொல்வோமா? நம்புவேன். இயேசுவை நான் என்றுமே நம்புவேன், என் இயேசுவை நான் என்றுமே நம்புவேன். இயேசுவை நான் என்றுமே அசையாது உறுதியுடன். கர்த்தரின் வெளிச்சமானவர், யாருக்கு நான் அஞ்சுவேன்? கர்த்தரின் வெளிச்சமானவர்,
யாருக்கு நான் அஞ்சுவேன்? வாதையின் கூடாரத்தை அணுகிடாது, பொல்லாப்பு நேரிடாது. வாதையின் கூடாரத்தை அணுகிடாது, பொல்லாப்பு நேரிடாது. நம்புவேன் இயேசுவை நான் என்றுமே, நம்புவேன் என் நேசரை நான் என்றுமே, நம்புவேன் இயேசுவை நான் என்றுமே, அசையாது உறுதியுடன். நம்புவேன் இயேசுவை நான் என்றுமே, சொல்வோமா? நம்புவேன் என் நேசரை நான் என்றுமே, நம்புவேன் இயேசுவை நான் என்றுமே, அசையாது உறுதியுடன். பூமி படைத்த தேவனா, எனக்கு ஒத்தாசை வருமே. வானம் பூமி படைத்த படைத்தவரா, எனக்கு ஒத்தாசை வருமே. நன்மையும் கிருபையும் என்னை தொடருமே, ஜீவனுள்ள நாட்கள் எல்லாமே. நன்மையும் கிருபையும் என்னை தொடருமே, ஜீவனுள்ள. திரும்ப சொல்லலாமா? நன்மையும் கிருபையும், நன்மையும் கிருபையும் என்னை தொடருமே, ஜீவனுள்ள நாட்கள். எல்லாரும் இணைந்து நன்மையும், நன்மையும் கிருபையும் என்னை தொடருமே, ஜீவனுள்ள நாட்கள் எல்லாமே. நம்புவேன் இயேசுவை நான் என்றுமே, நம்புவேன் என் நேசரை நான் என்றுமே, நம்புவேன் இயேசுவை நான் என்றுமே, அசையாது உறுதியுடன். நம்புவேன் இயேசுவை நான் என்றுமே, நம்புவேன் என் நேசரை நான் என்றுமே, நம்புவேன் இயேசுவை நான் என்றுமே, அசையாது உறுதி. சொல்லுங்க, அசையாது, அசையாது உறுதியுடன். அசையாது, அசையாது, கடைசியாக அசையாது, அசையாது உறுதியுடன். நல்ல கைகளை தட்டி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஹalleluya, ஆமென். அசையாமல் நம்மளை நடத்த அவர் போதுமானவர். ஆமென். எல்லாரும் இருக்கிற இடங்கள் அப்படியே கண்களை மூடி தேவ சமூகத்தில் இந்த மாலை வேளையில் எல்லாரும் முழு இதயத்தோடு கூட கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். தேவ ஊழியர்கள் நம்மளை ஜெபத்திலே வழி நடத்தும் பொழுது அவர்களோடு கூட இணைந்து நாமும் ஜெபிப்போம். கர்த்தர் மாற்றத்தை கொடுப்பார். ஹalleluya. ஹல்லேலூயா. நாம் இணைந்து நாம் தேசத்தின் எழுப்புதலுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி தேசத்தை நினைவு கூர்ந்து இமய முதல் குமரி வரைக்கும் இருக்கிறதான பறந்து விரிந்து கிடக்கிற சுமார் 145 கோடி ஜனங்கள் வாழுகிறதான இந்த இந்திய தேசத்தை கர்த்தர் இந்த நாட்களில் ரட்சித்து கொள்ளும்படியாக, ரட்சிக்கக்கூடாதபடி இருக்கிற தடைகளை கர்த்தர் நீக்கி போடும்படியாக நாம் இணைந்து ஸ்தோத்தரித்து நாம் அப்படியே ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவாதி தேவனே, ஜெபத்தை கேட்கிறவரே, மகத்துவமும் பயங்கரமான தேவனே, உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் தேசத்தை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து இம்மட்டுமாய் நீர் நடத்தி வந்த அன்புக்காக, கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய மகா பெரிய எழுப்புதலுக்கு நேராக எங்கள் தேசம் ஆண்டவரே மாற்றப்பட ஆண்டவரே தடையாக இருக்கிறதான எல்லா விதமான பிசாசுடைய தந்திரமான காரியங்கள், அவருடைய கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போக வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் தேசத்தின் தலைவர்களை தேவன் பாதுகாத்து கொள்ள வேண்டுமாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு மாநில முதலமைச்சர்களை கர்த்தர் பொறுப்படுத்தி நல்ல இருதயத்தை கொடுத்து, நல்ல விவேகம் ஞானத்தை கர்த்தர் கொடுத்து, நல்ல சட்டங்களை ஏற்ற கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எழுப்புதலுக்கு தடை செய்கிற எல்லா விதமான ஆண்டவரே காரியங்களை கர்த்தர் அழித்து போட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே நிறைய கம்பெனிஸ் உண்டாக, வேலை வாய்ப்புகள் பெருக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டுமாக ஜெபிக்கிறோம். திருட்டு கொலைகள் எல்லாம் மாறி போக வேண்டுமாக ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே, இச்சைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள் இயேசுவின் நாமத்தினால் எல்லாம் அழிக்கப்பட்டு நிறுத்தப்பட்டு போக வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். சிறைச்சாலையில் இருக்கிறவர்களெல்லாம் விடுதலை ஆக வேண்டுமாக ஜெபிக்கிறோம். ஒரு மனம் மாறுதல் உண்டாக வேண்டுமாக இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவர், ஆண்கள், பெண்கள், வயதார்வர்கள், வாணிபர்கள் எல்லாரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் நல்ல இருதயத்தையும் நினைவுகளையும் கர்த்தர் தர வேண்டுமாக ஜெபிக்கிறோம். தீமையான சிந்தனைகளை கர்த்தர் ஆண்டவரே, சத்துருவானன் கொடுத்தவர்களை எல்லாம் ஆண்டவரே நித்திய ஜீவனுக்கு நேராக திருப்பக்கூடாதபடி தடை செய்கிற எல்லா பிசாசின் திட்டங்களை கர்த்தர் ஆண்டவரே வேறறுக்கப்பட்டு போக வேண்டுமாக இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் மூலமாக ரட்சிப்பு வேகமாய் பரவ வேண்டுமாக இந்த கடைசி நாட்களில் ஒரு எழுப்புதலை கர்த்தர் எங்கள் தேசத்தில் ஆண்டவரே எழுப்புதல் மலையை கர்த்தர் ஊற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய ஊழியக்காரர்களை இந்த கடைசி நாட்களில் அக்கினி ஜுவாலையாய் எழுப்புதலுக்காக பயன்படுத்த வேண்டுமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எல்லா சத்துருவின் திட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் விரோதமான கையெழுத்துக்கள்லாம் குலைத்து போட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், எழுப்புதலுக்கு நேராக ஆண்டவரே எங்கள் ஊழியர்களை கர்த்தர் நீர் பயன்படுத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம். சத்துருனால் விழுந்து போனவர்கள் எல்லாம் கர்த்தர் எடுத்து நிறுத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம். விழுந்து போன தாவீதின் கூடாரங்களை தேவன் தாமே எடுப்பித்து ஆண்டவர் திறப்பானைகள் அடித்து பழுதாய் போனவர்களை சீர்படுத்தி கர்த்தர் திரும்பவும் அதே நிலையில் நிறுத்தக்கூடிய தேவ மகிமை இறங்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. 5 வகையான ஊழியத்தில் கர்த்தர் வேகமாய் பயன்படுத்தி ஆண்டவர்கள் எல்லாம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அவர்கள் ஜெபங்கள் மூலமாக அதிசயங்களும் அற்புதங்களும் எங்கள் தேசத்தில் இருக்கிற ஊழியர்கள் மூலமாக நடைபெற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் ஞானஸ்தானம் எடுத்து சபைகளில் சேர்க்கப்பட வேண்டுமாக ஜெபிக்கிறோம். மலை மேல் இருக்கிற பட்டணத்தை ஆண்டவரே மறைக்க நினைக்கிற எல்லா கிரியைகள் அழிக்கப்பட்டு ஒரு பெரிய மாற்றத்தை எழுப்புதலை கர்த்தர் கொடுக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். யூதா கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் வேறுமானவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்கள் தேசத்தில் ரட்சிக்க கூடாதபடி தடை செய்கிற எல்லா விதமான பிசாசின் தந்திரங்களை கர்த்தர் அழித்து போட வேண்டுமாக ஜெபிக்கிறோம். ஆட்டுக்குட்டியான ஒரு இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று எழுதியிருக்கப்படி பெரிய ஒரு ஜெய வல்லமையை கர்த்தர் எங்கள் தேசத்தில் ஊழியர்களுக்குள்ள சபைகளுக்குள்ள கர்த்தர் ஊற்ற வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு மாபெரும் எழுப்புதல் உண்டாக வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு சோதரன் மே 4ஆம் தேதி ஆண்டவரே வருகிறதான எலெக்ஷன் ரிசல்ட்டுக்காக ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். 5 மாநிலத்தில் ஆண்டவரே உமக்கு சோதரம் அப்பா. உமக்கு சித்தமானவர்களை கர்த்தர் ஆண்டவரே ஜெயிக்க பண்ண வேண்டுமாக ஜெபிக்கிறோம். ஒரு நல்ல தலைவர்களை கர்த்தர் ஏற்படுத்தி தர வேண்டுமாக ஜெபிக்கிறோம். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு எழுப்புதலுக்கு ஆண்டவர் ஆதரவாக இருக்கிறவர்களை கர்த்தர் ஏற்படுத்தி தர வேண்டுமாக ஆண்டவர் பெரிய ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா விதமான தீமையான காரியங்கள் ஆண்டவர் ஆமானின் திட்டங்கள் ஆகானின் திட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போக வேண்டுமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று எழுதியிருக்கப்படி பெரிய ஒரு ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிட்டு ஆண்டவரே கர்த்தர் தாமே ஆண்டவரே காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ண வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எழுப்புதலுக்காக கர்த்தர் இந்த தேசத்தை நீ தெரிந்து கொண்டு இங்கிருந்து உலகம் முழுவதற்கும் சுவிசேஷர்களை அனுப்பி உம்முடைய ஆண்டவரே சுவிசேஷத்தை பிரசங்கக்கூடிய ஆண்டவர் வருகைக்காக ஜனங்களை ஆயத்தப்படுத்தக்கூடிய ஊழியர்களை கர்த்தர் எழுப்பி தர வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை என்று எழுதியிருக்கப்படி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உன்னதமானவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை எங்கள் தேசத்தில் நீர் கட்டளையிட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அப்படியே செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார், இது நிமித்தம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று நாங்கள் சொல்லி உம்மை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாவற்றையும் உங்கள் சித்தத்துக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் ஒருமனமாய் நாங்கள் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேவன் தாமே நம்முடைய ஜெபங்களை கேட்டபடினாலே நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். யாவரும் அமர்ந்து கொள்வோம். பாடல்களை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆமென். ஹalleluya. மீண்டும் ஒரு விஷயம், நம் நல்ல கைகளை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம் ஜெபங்களை எல்லாம் கேட்ட கிருபைக்காக அவர் நிச்சயமாக பதில் செய்கிறார். அவர் நம் ஜெபத்தை கேட்டு அவர் காரியங்களை நம் கண்கூடா மாற்றத்தை பார்க்க, அதிசயங்களை பார்க்க, அற்புதங்களை பார்க்க தேவன் நம்மளுக்கு செய்ய போகிற அற்புதத்துக்காக நல்ல தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரிப்போம், நன்றி செலுத்துவோம். ஹalleluya, ஹalleluya. நிச்சயமாகவே தேவன் தடைகளை நிர்மூலமாக்கி நமக்காக வாசல்களை திறக்குகிறவராக இருக்கிறார். ஆமென், ஆமென். ஜெபிக்கிறவர்களுக்கு எப்பொழுதும் தேவன் துணையாக
துணையாக இருக்கிறார். ஆமென். ஆவியானவர் துணையாக இருப்பார். தானியேல் பாருங்க, தன்னுடைய வாழ்வில் எத்தனை காரியம் வந்தாலும், எவ்வளோ அவர் மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருந்தார். ஆனாலும் தான் ஜெபிப்பதை அவர் தவற விடாமல், எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் தான் 3 வேளை ஜெபிப்பதை தவறாமல் கொண்டிருந்தபடியினால் சிங்க கெபியில் போடப்பட்டாலும் தேவன் சிங்கங்களின் வாயை கட்டினார் ஒழிய தானியேலுக்கு எந்த சேதமும் வரவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாகவே அப்படிப்பட்டதான தேவன் இன்றும் அவர் நமக்கு துணையாளராக இருக்கிறார். தானியேலுக்கு அன்னைக்கு அற்புதம் செய்த தேவன், ஹல்லேலூயா, இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலும் அவர் அற்புதம் செய்ய அவர் போதுமானவர். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். தூக்கி போட சொன்ன ராஜாவே சாட்சி சொல்லத்தக்கதான அற்புதத்தை தேவன் செய்தார். ஆமென். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்களை எதிர்த்து உங்களை தூக்கி வீசப்பட்டவர்களுக்கு முன்பாக தேவன் உங்கள் தலையை உயர்த்த போதுமானவர். ஆமென். ஆகையால் ஜெபிக்கிறவர்களை தேவன் என்றும் கைவிட மாட்டார். அவர் கைவிட தெரியாமல் அவருக்கு தெரியாது. ஹல்லேலூயா, ஆமென். ஆகையால் கர்த்தரை நாம் உயர்த்துவோம், பாடுவோம், மகிமைப்படுத்துவோம். எங்களோடு கூட சேர்ந்து தொடர்ந்து நம் கர்த்தருடைய நாமத்தை பாடி மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த நாளிலே, இந்த மாலை வேளையிலே செய்வாராக. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. சிங்ககேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சொல்வோமா? சிங்ககேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்ககேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சொல்வோமா? அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், ஓ அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்ககேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்ககேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சொல்வோமா? சிங்ககேபியோ, சிங்ககேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேபியோ, சிங்ககேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர், என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர், என்னை
அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேபியோ சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சொல்லுங்க, சிங்ககேபியில் சிங்ககேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியா என்னை நனைத்தார். சிங்ககேபியில் சிங்ககேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியா என்னை நனைத்தார். நல்ல கைகளை தட்டி சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சேர்ந்து சொல்லுங்க, சிங்ககேபியோ சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை சொல்வோமா, அவரே அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை சொல்லுங்கம்மா. நீர் என்னை காண்கிற தேவன், அவரே அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சொல்வோமா, சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். கடைசியாக எல்லாரும் இணைந்து சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை இருந்தாலும் என் தேவன் அந்த இடத்திலே நமக்காக காரியங்களை வாய்க்க செய்வார். சிங்ககேபியா இருந்தாலும் சூளை நெருப்பாய் இருந்தாலும் அவைகளின் நடுவிலே வந்து நம்மளை காக்க அவர் போதுமான தேவன். ஹல்லேலூயா. சொல்வோமா, அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். ஓ சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடும். சொல்வோமா, சிங்ககேபியோ சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஓ சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா. அப்படி எல்லாரும் தேவ சமூகத்தில் எழும்பி நின்று நீங்க வீடுகளில் பார்த்து கொண்டிருந்தாலும் அது எந்த இடத்துல இருந்தாலும் இங்க இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, நம்ம எழுந்து நின்று முடிஞ்ச வரைக்கும் தேவ சமூகத்தில் தேவாவியானவரை கணம் பண்ணும் விதமாய் கர்த்தருடைய சமூகத்தில் அவரை உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரம் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வெறுமை நிழலும் இல்லை. ஆமென்.
நமக்காக நாம் வேண்டிக் கொள்ளுகிறதை பரத்திலிருந்து அவர் நமக்காக அருளச் செய்கிறார். நம் வேண்டுதல்கள், நம் ஜபங்கள், நம்முடைய சகல காரியமும் அவர் பரத்திலிருந்து நமக்கு அருளச் செய்கிறார். இந்த மாலை வேளையில எங்களோடு கூட சேர்ந்து சொல்லுங்க, அப்பா, நான் இழந்தவையிலும் அதிகமானவைகளை நீ இரட்டிப்பா எனக்கு பரத்திலிருந்து தருவி. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன், வானாதி வானங்கள் கொள்ளாதவர், சர்வ வல்லமையுடையவர், எனக்காக வாசல்களை திறப்பி, வானங்களை எனக்காக திறப்பி, பரத்திலிருந்து வானத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்புவே. இந்த மாலை வேளையில் எல்லாரும் முழு இதயத்தோடு கூட சேர்ந்து சொல்வோமா? பரத்தில் இருந்து வருமே அவர் கரத்தில் இருந்து வருமே, பரத்தில் இருந்து வருமே அவர் கரத்தில் இருந்து வருமே. சொல்லுங்க, பரத்தில் இருந்து வருமே அவர் கரத்தில் இருந்து வருமே, பரத்தில் இருந்து வருமே அவர் கரத்தில் இருந்து வருமே. ஓ பரத்தில் இருந்து வருமே அவர். கரத்தில் இருந்து வருமே. சொல்வோமா? பரத்தில் இருந்து வருமே அவர் கரத்தில் இருந்து வருமே, பரத்தில் இருந்து வருமே அவர் கரத்தில் இருந்து வருமே, பரத்தில் இருந்து வருமே அவர் கரத்தில் இருந்து வரும். சொல்வோமா? பரத்தில் இருந்து வருமே அவர் கரத்தில் இருந்து வருமே, பரத்தில் இருந்து வருமே அவர். கரத்தில் இருந்து வருமே. நான் எதிர்பார்க்கும் நன்மைகள் உயர்வுகளெல்லாம் பரத்தில் இருந்து வருமே அவர் கரத்தில் இருந்து வருமே. நான் எதிர்பார்த்து காத்திருக்கும் ஈவுகளெல்லாம் பரத்தில் இருந்து வருமே அவர் கரத்தில் இருந்து. திரும்ப சொல்வோமா? நான் எதிர்பார்க்கும் நன்மைகள் உயர்வுகளெல்லாம் பரத்தில் இருந்து வருமே அவர் கரத்தில் இருந்து வருமே. நான் எதிர்பார்த்து காத்திருக்கும் ஈவுகளெல்லாம் பரத்தில் இருந்து வருமே அவர் கரத்தில் இருந்து. ஓ பரத்தில் இருந்து வருமே அவர் கரத்தில் இருந்து வருமே, பரத்தில் இருந்து வருமே அவர் கரத்தில் இருந்து வருமே, பரத்தில் இருந்து வருமே அவர் கரத்தில் இருந்து வருமே, பரத்தில் இருந்து வருமே அவர். சொல்வோமா? பரத்தில் இருந்து வருமே அவர் கரத்தில் இருந்து வருமே, பரத்தில் இருந்து அவர் கரத்தில் இருந்து. இழந்ததிலும் சிறந்தது பரத்தில் இருந்து வருமே, இரு மடங்காய் வருமே அவர் கரத்தில் இருந்து வருமே. இழந்ததிலும் சிறந்தது பரத்தில் இருந்து வருமே, இரு மடங்காய் வருமே அவர் கரத்தில் இருந்து வருமே, பரத்தில் இருந்து வருமே அவர் கரத்தில் இருந்து. ஓ பரத்தில் இருந்து வருமே அவர். சேர்ந்து சொல்வோமா? பரத்தில் இருந்து வருமே அவர் கரத்தில் இருந்து வருமே. சொல்வோமா? பரத்தில் இருந்து வருமே அவர். ஓ பரத்தில் இருந்து அவர் கரத்தில் இருந்து வருமே, பரத்தில் இருந்து வருமே அவர். என் கேள்விக்கெல்லாம் பதில்கள் பரத்தில் இருந்து வருமே, நினைத்ததிலும் மேலா அவர் கரத்தில் இருந்து வருமே. கேள்விக்கெல்லாம் பரத்தில் இருந்து வருமே, நினைத்ததிலும் மேலா அவர் கரத்தில் இருந்து வருமே, பரத்தில் இருந்து வருமே அவர் கரத்தில் இருந்து. ஓ பரத்தில் இருந்து வருமே அவர். ஓ கையை உயர்த்தி சொல்லுங்க,
பரத்தில் இருந்து வருமே, அவர் கரத்தில் இருந்து வருமே, பரத்தில் இருந்து வருமே, அவர் பரத்தில் இருந்து, பரத்தில் இருந்து வருமே, அவர் கரத்தில் இருந்து வருமே, பரத்தில் இருந்து வருமே, அவர். ஓ, இந்த மாலை வேளையில தேவன் உங்கள் பிரயாசத்தின் பலன்களை உங்கள் கரங்களிலே வந்தடைய செய்வார். உங்கள் கண்கள் காணும்படி செய்வார். நீங்கள் நினைச்சிடாத நேரத்திலே, நீங்கள் எதிர்பாராத நேரத்திலே அவர் நீங்கள் வேண்டினதற்கும் ஜெபித்ததற்கும் அதிகமாக செய்ய வல்லவர். ஓ ஹalleluya. நன்மையான இந்த ஈவும் பூரணமான இந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து நமக்கு இறங்கி வருகிறது. ஓ, இந்த வார்த்தையை விசுவாசித்து சொல்லுங்க, அப்பா நான் இழந்ததற்கு மேலா எனக்கு தர நீர் வல்லவர். என் கேள்விகளுக்கு பதிலாக ஹalleluya என்னுடைய ஆண்டவரே இழப்புகளுக்கு ஈடாக எனக்கு சரி கட்ட நீர் எனக்கு போதுமானவர். என் பிரயாசத்தை எனக்கு ஆண்டவரே தந்து என் கரத்தை ஆண்டவரே நன்மைகளால் ஆண்டவரே நிறைச்சு என் கண்கள் காணும்படியான காரியத்தை அற்புதத்தை நீ செய்ய வல்லவர். ஓ, கரத்தில் இருந்து சொல்லுங்க, என் பிரயாசத்தின் பரத்தில் இருந்து வருமே, நினைத்திடாத நேரம் அவர் கரத்தில் இருந்து வருமே, என் பிரயாசத்தின் பரத்தில் இருந்து வருமே, நினைத்திடாத நேரம் அவர். இன்னொரு விஷயம் சொல்லலாமா? என் பிரயாசத்தின் இத்தனை நாட்கள் நீங்கள் காத்திருந்ததற்கு அவர் உங்களுக்கு நன்மை செய்வார். அவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். ஆசீர்வாதம் கடந்து வருகிறது. என் பிரயாசத்தின் பலன்கள் இருந்து வருமே, நினைத்திடாத நேரம் அவர். ஓ, பாரத்தில் இருந்து வருமே, அவர் கரத்தில் இருந்து வருமே, பாரத்தில் இருந்து வருமே, அவர் கரத்தில் இருந்து வருமே, பாரத்தில் இருந்து வருமே, அவர் கரத்தில் இருந்து. விசுவாசிச்சு சொல்வீங்களா? என் தேவ ஜனமே, அவர் உங்களை கைவிடாமல் நடத்துவார். நீங்கள் வேண்டினதற்கும் மேலாய் உங்களுக்கு செய்ய அவர் வல்லவர். ஹalleluya. பாரத்தில் இருந்து வருமே, அவர் கரத்தில், பாரத்தில் இருந்து, பாரத்தில் இருந்து வருமே, அவர். கையை உயர்த்தி பாரத்தில் இருந்து, பாரத்தில் இருந்து வருமே, அவர் கரத்தில் இருந்து. ஓ, பாரத்தில் இருந்து வருமே, அவர். திரும்ப சொல்லுங்க, பாரத்தில் இருந்து, பாரத்தில் இருந்து வருமே, உன் கரத்தில் இருந்து எனக்கு நன்மைகள் கடந்து வருகிறது. என் ஜெபத்திற்கான பதில்கள் பரத்தில் இருந்து எனக்காக கடந்து வருகிறது. ஓ, பரத்தில் இருந்து வருமே, அவர் கரத்தில் இருந்து வருமே, பரத்தில் இருந்து வருமே, ஓ, பரத்தில் இருந்து வருமே, அவர் வருமே, பரத்தில் இருந்து வருமே. கையை உயர்த்தி சேர்ந்து சொல்லலாமா? என்னுதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம், என்னுதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம், என்னுதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம், என்னுதடு உம்மை துதிக்கும் என் ஜீவனுள்ள. சொல்லுங்க, நீர் எனக்கு துணையாக, நீர் எனக்கு துணையாயிருப்பதா, உம் நிழலில் அகமகிழ்கின்றேன். நீர் எனக்கு துணையாயிருப்பதா, உம் நிழலில் அகமகிழ்கின்றேன். இறுதி வரை உறுதியுடன் உம்மையே பற்றிக் கொண்டேன், தாங்குதையா உமது கரம்.
உயர்த்தி சொல்லலாமா? என் உதடே உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என் உதடு உம்மை துதிக்கும் என் ஜீவனுள்ள வரைக்கும், என் சுவாசம் முடியும் வரை நான் உம்மை ஆராதிப்பேன், உம்மையே நான் தொழுது கொள்ளுவேன். ஓ ஹalleluya. ஓ ஜீவனுள்ள சொல்லுங்க, உம் சமூகம் மேலானது, உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது, உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. என் தகப்பன் நீ தானையா, என் தகப்பன் நீ தானையா. தேடுகிறேன் அதிகம் அதிகமா, என் தகப்பன் நீ தானையா. உம்மை நான் தேடுகிறேன் அப்பா, தேடுகிறேன். அதிகம் அதிகமா என் ஜீவனீர் ஊற்று நீரே, ஜீவன் தரும் தேவனதி வற்றாத நீரூற்று, உம்மில் நான் தாகம் கொண்டேன். ஜீவன் தரும் தேவனதி வற்றாத நீரூற்று, உம்மில் நான் சேர்ந்து சொல்வோமா? என் உதடே உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள எல்லாம். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள சொல்வோமா? என் உதடு உம்மை துதி எந்த ஜீவனுள்ள நாட்கள். ஓ என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்கள். உந்தன் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது, சமூகம் மேலானது, உயிரினும் மேலான. கையை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்வோமா? என் ஜீவனை பார்க்கிற உம்முடைய சமூகம் எனக்கு போதும், என் ஜீவனை பார்க்கிற உம்முடைய கிருபை எனக்கு நல்லது. எத்தனை பேர் எனக்கு முன்பாக பின்பாக இருந்தாலும் உம்முடைய சமூகம் எனக்கு துணையாக இருக்கட்டும் ராஜா. எனக்கு நீர் மாத்திரம் போதும், உம்முடைய பிரசன்னம் மாத்திரம் எனக்கு போதும். ஓ உயர்த்தலாமா அவரை? சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. இன்னொரு விசை, நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேர்ந்து சொல்லலாமா? சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகள் கர்த்தரே. சேராபீன்கள் போற்றி
சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகள் கர்த்தரே, சேனைகள் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே. ஓ பரலோகத்திலே கோடான கோடி தூதர்களும் கேருபீன்களும் சேராபீன்களும் ஹalleluya மூப்பர்களும் உம்மை ஆண்டவரே பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் பாடுகிறது போல நாங்களும் இந்த வேளையில இணைந்து உம்முடைய சர்வ வல்லமையுள்ள நாமத்தை சேனைகளின் கர்த்தராகிய எங்கள் தேவனை நாங்களும் பரிசுத்தர் என்று உயர்த்துகிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்களை நிரப்பட்டுமே. சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, நீ பரிசுத்தர் பரிசுத்தரே, நீ பரிசுத்தர் பரிசுத்தரே, நீ பரிசுத்தர் பரிசுத்தரே, நீ பரிசுத்தர் பரிசுத்தரே. One last time சொல்லுங்க, நீ பரிசுத்தரே, நீ பரிசுத்தர் பரிசுத்தரே, நீ பரிசுத்தர் பரிசுத்தரே. ஓ நீ பரிசுத்தரே, நீ பரிசுத்தர் பரிசுத்தரே. நீ பரிசுத்தர் பரிசுத்தரே, நீர் பரிசுத்தரே, நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே நல்லவர், நீர் ஒருவரே மேலானவர். உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் வணங்குகிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம். அப்படியே கண்களை மூடி எல்லாரும் ஹalleluya அப்படியே அந்த பிரசன்னத்தில் நிறைந்தவர்களாக தேவ பிரசனம் கலைந்து விடாதபடி ஆழத்திலிருந்து அவரை பார்த்து சொல்லுங்க. பாரத்தில் இருந்து வரும் அவர் கரத்தில் இருந்து வருமே, பாரத்தில் இருந்து வருமே அவர் கரத்தில் இருந்து, பாரத்தில் இருந்து வருமே அவர் கரத்தில் இருந்து வருமே, பாரத்தில் இருந்து வருமே அவர் கரத்தில் இருந்து, கடைசியாக பரத்தில் இருந்து அவர் கரத்தில் இருந்து வருமே, பரத்தில் வருமே அவர் கரத்தில் இருந்து வருமே. ஜீசஸ், எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனுடைய மகிமையான பிரசன்னம் நம்மை மூடிக்கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்மையான எந்த தெய்வம் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் வேற்றுமை நிழலும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் இந்த பிரசன்னத்தினாலே நம்மை நிரப்புவதற்காக ஸ்தோத்தரிப்போம். அப்படியே கண்களை மூடி ஸ்தோத்திரம். நல்ல வாயை திறந்த ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவனுடைய மகிமை இந்த சுகமளிக்கிற துதி ஆராதனையில் ஒவ்வொருவரையும் நிரப்பி கொண்டிருப்பதற்காக, உங்கள் வீடுகளில் நிரப்பி கொண்டிருப்பதற்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவ பிரசன்னத்தை உணர்ந்து பரிசுத்த தேவனை மகிமைப்படுத்தும்படி எல்லாரும் கர்த்தரை உயர்த்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை பிரசன்னம் நிரப்பட்டும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறார். அவர் நம்முடைய தேவன், நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை அதனின் காலத்தில் அதனை நேர்த்தியாய் செய்து முடிக்கிறார்.
எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாரும் சொல்லுங்க. எனக்கா செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீருக்க பயமே. கை உயர்த்தி உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. நம்பிக்கையா சொல்றீங்களா? உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. ஆண்டவருடைய பிரச்சனை நிரப்பிக் கொண்டிருக்கு. அவர் அதினதின் காலத்தில் அதினதனை நேர்த்தியாய் செய்கிறார். சோர்ந்து வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கை, கேள்விகளோடு இருக்கிற வாழ்க்கை, ஏன் இவ்வளவு தாமதம், ஏன் இவ்வளவு தடை? பிரியமான தேவ பிள்ளையே, அன்பு சகோதரா சகோதரி, அன்பு வாலிப பிள்ளையே, தேவன் உங்களை குறித்த திட்டமும் தீர்மானமும் தரிசனமும் அவர் கரத்தில் இருக்கிறது. நம்புறவங்க மாத்திராம சொல்லுங்க. அந்த கரத்தில் இருந்து வருகிறது ஏற்ற நேரத்தில், அதனதன் காலத்தில், அதனதனை நேர்த்தியாய் செய்கிற. கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? சகலத்தையும் நீர் உருவாக்கினி, வார்த்தையாலே நீ சகலத்தையும் நீர் உருவாக்கினி, வார்த்தையாலே நீர் உருவாக்கினி. என் வாழ்விலும் நீ வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவி. என் சொல்லுங்க, வாக்கினால் சொன்னதை தெய்வம் கரத்தினால் நிறைவேற்றுவார். நம்பிக்கையோடு எஸ் லார்ட். ஒரு மகிமை நிரப்பட்டும். சொல்லுங்க. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இப்பொழுதே தேவனுடைய கரம் ஒவ்வொருவர் மேலும் அமருவதாக. விசுவாசத்தோடு பாடுகிற அத்தனை பேருடைய குடும்பத்திலும், அத்தனை வாழ்க்கையிலும் தேவனுடைய கரம் அமருவதாக. சொல்லுங்க. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, இயேசுவால் கூடாதது எதுவும். சொல்லுங்க. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. நல்ல கரங்களை தட்டி ஹalleluya ஹalleluya ஹalleluya. தேவனே பேசும், கேட்கிறோம். சத்தியம் வெளிப்படட்டும், அடியை மறைத்து தூரமாக்கும். இயேசுவின் மூலம் பிதாவே. ஹalleluya ஹalleluya. இன்றைக்கும் நாம் ஒரு தேவன் நம்மோடு மகிமையான வார்த்தை பேசி நம்மை சுகமளிக்கும் ஜெபத்துக்கு நேராக கொண்டு போகிறார். அல்லேலூயா. 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை இப்பொழுது தேவன் வாக்கு பண்ணுகிறார். 1 சாமுவேல் 1:17.
அதற்கு ஏலி சமாதானத்துடனே போ, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். அல்லேலூயா சொல்லலாமா? இன்னைக்கு நான் பார்க்கிற தேவனுடைய செய்தி, பதில் தரும் தேவன். The Lord who gives answer. ஆமென். பிரியமானவர்களே, இன்னைக்கு வாழ்க்கையில தேவன் உங்கள் ஜெபத்துக்கு பதில் தருவார். உடைய கேள்விகளுக்கு பதில் தருவார். உடைய பிரச்சனைகளுக்கு ஒரு பதிலும் இல்லையே என்று ஏங்குற காலம் முடிந்தது. பதில் தருவார். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, அதற்கு பதிலையும் கொடுப்பார். ஆமென். இவ்வளவு நாள் ஜெபித்த ஜெபத்துக்கு பதில் வரலையே, ஏன் வரல? பல கேள்விகளோடு நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, பதில் தருவேன், பதில் வரும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இங்கு ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுத்த அன்னாள், அந்த 1ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்கும் பொழுது ஒரு 5 முக்கியமான காரியங்களை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அந்த 1ஆம் அதிகாரத்திலே தேவன் ஒரு குடும்பத்தை காண்பிக்கிறார். அன்னாள் என்ற ஒரு ஸ்திரீ, கணவன் எல்கானா, தேவனுக்கு பயந்த ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தின் மத்தியிலே ஒரு பாதிப்போடு அன்னாள் என்ற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள். அன்னாள் என்றால் கிருபை என்ற அர்த்தம். அவள் அநேக ஆண்டுகள் பிள்ளையற்றிருக்கிறாள். அந்த 1ஆம் அதிகாரத்தின் ஆரம்பம் துக்கமாய் இருந்தாலும் அந்த 1ஆம் அதிகாரத்தின் முடிவு சந்தோஷம். ஹல்லேலூயா. யோவான் 16:20 சொல்லுகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்துல அன்னாளை சிநேகித்த எல்கானா, the love from humans. தேவனுடைய அன்பு வித்தியாசமானது, மனுஷருடைய அன்பு வித்தியாசமானது. கணவன் மனைவியுடைய நேசம் அன்பு, பிள்ளைகள் பெற்றோருடைய நேசம் அன்பு, சொந்த பந்தங்களுடைய அன்பு, நம்மை உற்றார் உறவினர் சுற்றி இருக்கிற சிநேகிதர்கள் அன்பு வித்தியாசம். ஆனால் தேவனுடைய அன்பு எல்லாவற்றை விட மேலானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அன்னாளை அவருடைய கணவன் எல்கானா அதிகமாய் நேசித்ததினால அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். பெனினாள் என்றவளும், அவளுக்கு பிள்ளை இருந்தது, அன்னாளுக்கு பிள்ளை இல்லை. நன்றாக கவனிங்க. ஆனாலும் பிள்ளை இல்லாத அன்னாளை அவன் அதிகமாய் நேசித்ததினால அவளுக்கென்று ஒரு ஆசீர்வாதத்தை இரட்டிப்பாய் கொடுக்கிறான். ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய ஆலயத்தில் பலி செலுத்தும் பொழுது அன்னாளுக்கென்று ஒரு பங்கையும் அவனுக்கென்று ஒரு பங்கையும் அவன் சேர்த்து கொடுக்கிறவனாயிருந்தான். இரட்டிப்பான பங்கை கொடுப்பான். பாருங்கள், இங்கு தேவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். மனித அன்பினால் வரும் ஆசீர்வாதம், ஆனால் தேவ சமூகத்திலிருந்து வர வேண்டிய ஒரு ஆசீர்வாதம் தடைப்பட்டிருந்தது. இன்றைக்கு ஒரு தடை. இன்றைக்கு மனிதர்களால் வருகிற ஆசீர்வாதம், உலகத்தால் வருகிற ஆசீர்வாதம் நிறைய இருந்தாலும் தேவனிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம் வர வேண்டும். அல்லேலூயா. கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்தது. கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்து ஒரு தேவனுடைய திட்டத்தின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்கிற குடும்பத்துக்குள் சில தடைகள் இருக்கும், சில அடைக்கப்பட்ட வாசல் இருக்கும். அதற்கு எந்த பதிலும் கிடைக்காமல் இருக்கும். கவனிக்கிறீங்களா பிரியமானவர்களே? உங்களுக்கு எல்லா வித நன்மை இருக்கும். பிள்ளைகளுக்கு வேலை கிடைச்சிருக்கும், பிஸ்னஸ் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும், வீடு கட்டி
முடிச்சிருப்பீங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கை நல்ல முறையில் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி நல்ல காலேஜில் நல்ல கோர்ஸில் நல்ல ஆண்டவர் சீட் கொடுத்துருப்பாரு, நல்ல கம்பெனியில் வேலை கொடுத்துருப்பார். ஆனாலும் இதெல்லாம் பூமிக்குரிய ஆசீர்வாதம். ஆனால் உன்னதத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் ஒரு மனம், குடும்ப அன்பு, உறவு, சமாதான, சந்தோஷம், தெய்வ பலன், இப்படிப்பட்ட சிலது அடைக்கப்பட்டிருக்கும். சில பண கஷ்டங்கள் நம்முடைய சமாதானத்தை கெடுத்திருக்கும். இப்போ இந்த பிள்ளைக்கு கர்ப்பம் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில எல்லாம் இருந்தது, இரட்டிப்பான பங்கு இருந்தது. ஆனால் தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் சந்ததி இல்லாமல் இருந்தது. பாருங்கள், அது 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்துல ஆசீர்வாதம் இருந்தும் கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தபடியால், கவனிங்க, அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்திலெல்லாம் அவள் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வாள். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். ஆசீர்வாதம் இருந்தும் சந்தோஷம் இல்லை, அந்த ஆசீர்வாதம் இருந்தும் நிம்மதி இல்லை, ஆசீர்வாதம் இருந்தும் சமாதானம் இல்லை. ஒரு துக்கம் ஆட்கொண்டிருந்தது. சுற்றிலும் வேதனை தருகிற சூழ்நிலை அன்னாளை ஆட்கொண்டிருந்தது. சில நேரத்தில் கவனிங்க, தேவன் தரும் சில ஆசீர்வாதங்களுக்கு சில விலைக்கரையங்கள் செலுத்தப்பட வேண்டியது. தேவனிடத்திலிருந்து வருகிற விலையேறப்பட்ட ஆசீர்வாதத்துக்கு சில விலைக்கரையம் செலுத்தப்படணும். ஆமென், ஆமென். விலையேறப்பட்ட ஆசீர்வாதம் கர்ப்பத்தின் கனி. தேவனிடத்திலிருந்து வருகிற நன்மையான ஈவுகளுக்கு பரத்திலிருந்து வருகிற, அவர் கரத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்துக்கு சில விலக்கரை நம்ம கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஆகவேதான் ஆண்டுகள் தாமதமாகிறது, தடையாகிறது. சில விலக்கரை நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். இங்கு பார்ப்பீர்கள், ஆனால் அவள் துக்கப்படும்படியான சூழ்நிலை வருகிறது, வேதனைப்படும்படியான சூழ்நிலை. கணவன் நேசிக்கிறார், சில ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார், ஆனால் அவள் எதிர்பார்த்தது கிடைக்காதனால அவள் துக்கம் அதிகரிக்கிறது, கண்ணீர் அதிகரிக்கிறது, வேதனை அதிகரிக்கிறது, காயங்கள் அதிகரிக்கிறது. அவளுடைய சூழ்நிலையே மாறுகிறது. உங்கள் வீட்டிலே கூட, குடும்பத்திலே கூட, தனிப்பட்ட வாழ்க்கையில கூட அந்நாளை போல சில நன்மைகள் உங்களுக்கு இருந்தாலும் உங்களை சுற்றியோ உங்களுக்குள்ளேயோ சில வேதனைகள் மறைமுகமாய் நேரடியாக அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். கலங்காதிருங்கள், இதற்கு பிறகு உங்களுக்கு தேவன் நியமித்ததை கொடுப்பார். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. விலையேறப்பட்டது வரப்போகிறது. தேவன் தாமதிக்கிற தேவன் அல்ல, தேவன் தடை பண்ணுகிற தேவனும் அல்ல. அவர் சூழ்நிலைகளுக்காக காத்திருக்கிறார். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தடையோ தாமதமோ நிரந்தரம் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக பாருங்கள், அதே அந்த 8வது வசனம் சொல்லுகிறது, கணவன் ஆறுதல் படுத்துகிறார். புருஷனாக எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே ஏன் அழுகிறாய், ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாதிருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், 10 குமாரரை பாருங்க, 10 குமாரரை பார்க்கலாம், நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான். அவனுடைய உரிமையை வெளிப்படுத்துகிறான். அவன்தான் எல்லாம் என்று சொல்லி அவளை கன்சோல் பண்ணி ஆறுதல் படுத்த பார்க்கிறான். ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாதிருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய்? சில சமயங்களிலே we need human comforts. மனிதர்களுடைய சில ஆறுதல் நமக்கு தேவைப்படுகிறது. கணவன் ஒரு ஆறுதலான வார்த்தை பேச மாட்டாரா? மனைவி ஒரு ஆறுதலா பேச மாட்டாளா? பெற்றோர் ஒரு ஆறுதலா பேச மாட்டாங்களா? பிள்ளைகள் ஆறுதலா பேச மாட்டாங்க? சொந்த பந்தங்கள் நம்மோடு இருக்கிறவங்க ஆறுதலா பேச மாட்டாங்களா? அன்பா பேச மாட்டாங்களா? விசாரிக்க மாட்டாங்களா? சில காயங்கள், சில வேதனைகள் மத்தியில சில எதிர்பார்ப்பு இருக்கும். யாராவது என்னை அப்படியே உற்சாகப்படுத்த மாட்டாங்களா? தைரியப்படுத்த மாட்டாங்களா? சில நேரத்தில் ஹாஸ்பிட்டலில், சில நேரத்தில் வியாதியில் உள்ளவங்களை பார்க்கும்போது அவங்க ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை
தைரியப்படுத்துகிற, உற்சாகப்படுத்துகிற, நம்பிக்கை கொடுக்குற, விசுவாசம் கொடுக்குற வார்த்தை வருமா, கிடைக்குமான்னு எதிர்பார்ப்பாங்க. டாக்டர்ஸ் வந்து எவ்வளோ மோசமாக இருந்தாலும் கவலைப்படாதீங்கன்னு. ஹல்லேலூயா. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னுவாங்க. அது உற்சாகமான சில வார்த்தை மனிதன் மனுக்குலம் எதிர்பார்க்கிறது. அதே போலதான் அன்னைக்கு எல்கானா ஆறுதல் படுத்துறார். ஆனா அது வார்த்தையா தான் இருக்குது, செயலா முடியல. நான் உனக்கு அதிகம் அல்லவா, ஒரு பிள்ளை கூட இல்லை, 10 குமாரர் இருந்தாலும் நான் தான் உனக்கு பெருசுன்னு அவரை தான் உயர்த்துறாரு. அன்னாளுக்கு அது சமாதானப்படல. ஒருவேளை உங்களுக்கு எவ்வளவோ துக்க நாட்கள், எவ்வளோ வேதனை நாட்கள் மத்தியில் நீங்கள் காணப்படலாம். எவ்வளோ காயங்கள், சூழ்நிலைகள் காணப்படலாம். எத்தனையோ மனுஷ வார்த்தைகள் உங்களை போராடி கொண்டிருக்கலாம். தேவனுடைய வார்த்தையில மாத்திரமே ஆறுதல். கைவர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சகலவித ஆறுதலின் தேவன் ஒருவர் இருக்கிறார். கலங்காதருங்கள். வாழ்க்கைக்கு தேவன் நிச்சயம் ஒரு அற்புதம் செய்வார். உங்களுடைய சஞ்சலம், துக்கம், கவலை அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் ஆண்டவர் எனக்கு மாத்திரம் துக்கத்தை, ஏன் எனக்கு மாத்திரம் ஒரு பிரச்சனை, ஏன் எனக்கு மாத்திரம் ஒரு இழப்பு, ஏன் எனக்கு மாத்திரம் இந்த வேதனையை அனுமதிக்கிறார்? காரணம் என்ன? அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக. சொல்லுங்க. நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக. சொல்ல முடியுதா? நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. மீண்டும் சொல்லுங்க. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக. நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பே. சொல்லுங்க நம்பிக்கையா. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பே. உங்க கைகள் கூறுகவில்லை. இப்பொழுதே உங்க மேல தேவனுடைய ஆறுதல் வருகிறது. இப்பொழுதே உங்க மேல தேவ பிரசன்ன நிரப்புகிறது. இந்த சுகமளிக்கிற துதி ஆராதனை கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிற வேதனை மாற்றுகிறார், துக்கத்தை மாற்றுகிறார், சஞ்சலத்தை மாற்றுகிறார், கண்ணீரை மாற்றுகிறார். கலங்காதிருங்கள். தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார், இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார், இன்றைக்கு உங்களை சந்திக்கிறார். உங்கள் காயங்களை ஆற்றுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தெய்வம் இருக்கிறார். தேவ பிரசன்னம் மூடிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவர் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். உங்களுக்குள் இருக்கிற பாரம் நீங்கிக் கொண்டிருக்கிறது. எத்தனை மனுஷ வார்த்தைகள் உங்களை சூழ்ந்திருந்தாலும் பேசப்பட்டிருந்தாலும் உங்களுக்குள் ஆறாத ஒரு காயத்தை இப்பொழுது தேவன் ஆற்றுகிறார். அவருடைய வார்த்தை உங்களை ஆற்றுகிறது. இதெல்லாம் ஏன் கேள்வி, ஏன் இப்படி வாழ்க்கையில் எல்லாம் இப்படி சம்பவித்தது, நடந்தது? எல்லாமே நன்மைக்காக என்று வேதம் சொல்லுகிறது. அவர் அனுமதித்தது நன்மைக்காக மகனே, அவர் அனுமதித்தது நன்மைக்காக மகனே. ஏன் நீ கலங்கிறாய்? ஏன் சோர்ந்து போகிற? ஏன் ஆண்டவரை விட்டு தூரமாய் போனாய்? ஏன் நீ ஜெபிக்க மறந்தாய்? ஏன் வேதவாசிக்க மறந்தாய்? இப்பொழுது ஒப்புக்கொடு. ஆண்டவர் எல்லாம் நன்மைக்காக நடப்பிப்பார். அதன் காலத்தில் உனக்கு செய்து முடிக்க வேண்டியது செய்து முடிப்பார். கையை உயர்த்தி சொல்லுங்க. உம்மால் கூடாதது எதுவும் சொல்லுங்க. இயேசுவால் கூடாதது எதுவும். 4 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, அடியாள் மறவாமல் நினைத்தருளி, கண்ணோக்கி பார்த்து, உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி, உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவள் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அடுத்த வசனம் சொல்லுது. அவள் கர்த்தருடைய சன்னதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணும்போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். ஏலி
அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தாள். அன்னாள் அன்னாள் தன் இருதயத்திலே கவனிங்க, பேசினாள். அன்னாள் அந்த துக்கம், அந்த வேதனை, இந்த பாடு, போராட்டம் எல்லாத்து மத்தியில அவள் எழுந்திருந்து தேவனுடைய சந்நிதியில வந்து அவள் விண்ணப்பம் பண்ணின வித்தியாசம், அவளுடைய எமோஷனல், அவளுடைய பாரம், அவளுடைய இத்தனை வருஷத்தின் துக்கம், இவ்வளோ வீட்டில் இன்சல்ட், கொடுமை, காயம், வேதனை, கணவன் வார்த்தை எல்லாம் வந்த பிறகும், ஆறுதலான வார்த்தை வந்த பிறகும், இரட்டிப்பான பங்கு கிடைச்ச பிறகும் அவளால் மாற்ற முடியாத, அவளால் தாண்டி வர முடியாத ஒரு சூழ்நிலையை தேவ சமூகம் மாற்றுகிறது. ஹல்லேலூயா. We need God's presence, we need God's guidance. தேவ சமூகத்தில் வந்த பிறகுதான் அவளுக்குள் சில மாற்றம் ஏற்படுகிறது. தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறத நான் ஆவில உணர்கிறேன். சூழ்நிலைகளை பார்த்து சூழ்நிலையை பெருசாக நினைத்து சூழ்நிலைகளுக்குள் மூழ்கி விடாதிருங்கள். அதிலிருந்து வெளியே வருவதற்கு கர்த்தர் வழித்திருக்கிறார். தேவ சமூகம், எழுந்திருங்கள். அவள் எழுந்து தேவ சமூகத்துக்கு போகிறாள். அங்கு தன் இருதயத்திலே பேசுகிறாள். அவள் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிறாள். ஆண்டவர் உங்களை ஜெபிக்க வைக்க விரும்புகிறார். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை அதுதான், பதில் வரும். தேவன் பதில் தருவார். நம் ஜெபித்தாதான் பதில் கொடுப்பார். நம்ம பிரச்சனையே பேசிட்டு இருக்கிறோம், சூழ்நிலையே பேசிட்டு இருக்கிறோம். இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை, நானே சரியில்லை, எனக்கே ஒன்றும் இல்லை, இப்படி நம்மளை குறித்து மற்றவங்களை குறித்து இப்படியே பேசும்போது பதில் வராது, ஜெபமும் வராது. ஆனால் அந்த இடத்துலேருந்து வெளியே வர ஆரம்பிச்சு பாருங்க, தேவன் பேசுவார், நீங்க பேச வேண்டாம். ஹல்லேலூயா. சூரியச்செடிக்குள் போன ஒரு தீர்க்கதரிசி எலியா, அங்க போன பேச்சு மாறிடுச்சு. அவருடைய நம்பிக்கை, விசுவாசம் எல்லாம் போயிடுச்சு. அவர் ஜெபமே வேற மாதிரி போயிடுச்சு. சாகணுன்ற ஒரு ஜெபம் வந்துருச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, எழுந்திரு, போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை அவரை உருவாக்கி வெளியில் கொண்டு வந்த சூழ்நிலை மாறிடுச்சு. பிரியமானவர்களே, உங்களுடைய நிலைமையிலிருந்து நீங்க வெளியே வாங்க. உங்களுடைய டிப்ரெஷன்லேருந்து வெளியே வாங்க. உங்களுடைய சோர்விலிருந்து வெளியே வாங்க. அன்னாள் ஒரு முன்மாதிரியான ஜெபிக்கிற பாத்திரம். வெகு நேர விண்ணப்பம். அவள் இருதயத்தை ஊற்றுகிறாள். She poured her heart unto the Lord. இது ஒரு வித்தியாசமான ஒரு ஜெப வாழ்க்கை. இன்னைக்கு எல்லாரும் துக்கத்தில் ஜெபிக்க மாட்டாங்க, பிரச்சனையில் ஜெபிக்க மாட்டாங்க, காயங்களில் ஜெபிக்க மாட்டாங்க, கண்ணீர், பாடுகள், வியாதிகள் ஜெபிக்க மாட்டாங்க. யாராவது வந்து எனக்காவது ஜெபம் பண்ணுவாங்களா? எங்கேயாவது ஃபோன் பண்ணால் யாராவது ஊழியக்காரர் ஜெபிக்க மாட்டாங்களா? நோ. தேவன் சொல்றார், எந்த சமயத்தில் நீங்க ஜெபிக்கும்படி கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துறார். God is preparing us to pray in any situation. எல்லா சமயத்திலும் ஜெபிப்பதற்கு நாம் பழகிக் கொள்ள வேண்டும். அவள் ஜெபிக்கிறாள், வெகு நேரம் ஜெபிக்கிறாள், இருத்து ஊற்றி ஜெபிக்கிறாள். சத்தம் வரல, உதடு அசைந்தது. சில நேரத்தில் நமக்கு கண்ணீர் ஜெபமாய் மாறலாம், பெருமூச்சுகள் ஜெபமாய் மாறலாம், அழுகை ஜெபமாய் மாறலாம், புலம்பல் ஜெபமாய் மாறலாம். எல்லாம் ஜெபமாய் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரத்தில் மௌனமா இருப்பீங்க, உள்ள மாத்திரம் பல ஏக்கங்களை, பெருமூச்சுகளை, வேதனைகளை கொண்டு வந்து கொண்டிருக்கும். அது ஒரு ஜெபம். கத்தி கூப்பாடு போட்டு ஜெபிக்கிறது மாத்திரம் அல்ல ஜெபம். இருதயத்தை கவனிக்கிற தேவன் நம்முடைய வியாகுலங்களை, நம்முடைய ஒவ்வொரு உணர்வுகளை, அசைவுகளையும் அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம், ஜெபம். இல்லாத அவமான நிந்தைகள் நடுவில் ஒரு ஜெபம். ரோல் மாடல் பிரேயர். ஐந்தாவது காரியத்தை பாருங்க. அவளை பற்றி ஒரு தவறான எண்ணங்கள், அவளை பற்றி ஒரு வித்தியாசமான கோணத்திலே குற்றம் சாட்டுகிற ஒரு சூழ்நிலைக்குள் அவள் கடந்து போகிறாள். Even though she is praying unto the Lord, she was insulted. அவள் ஜெப வாழ்க்கையில் அவள் உண்மையா இருந்தாலும் அவளுக்கான ஒரு சப்போர்ட் வரல. ஆசாரியன் வித்தியாசப்படுத்தி கேட்கிறான், இதுவரைக்கும் குடிச்சு வெறிச்சிருப்ப அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது அவளுடைய உண்மை நிலைமையை அவ பேச ஆரம்பிக்கிறான். நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ. 14-15 வாசிக்கும் போது
அதற்கு அன்னாள் ஆ, பிரதியுத்தரமாக, அந்த 14ல நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அதற்கு அன்னாள் ஆ, பிரதியுத்தரமாக, அப்படியல்ல அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் இருதயத்தை ஊற்றிவிடும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டேஜஸ், அப்டாக்கிளிங் ஸ்டேஜஸ், தடையான ஒரு சூழ்நிலை. ஜெபிச்சுட்டே இருக்கிறா, தடை வருது. ஜெபிச்சுட்டே இருக்கிறா, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா பேசுறாங்க. சில நேரத்தில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, நம்முடைய சூழ்நிலையில நம்மளை புரிஞ்சுக்காத ஒரு கூட்டம் நம்மளை சுற்றி தான் இருக்கும். வேலை செய்கிற இடத்துல, நம்முடைய பர்சனல் லைஃப்பில் நம்ம யாரெல்லாம் நம்மளை புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறோமோ அவங்க வாழ்க்கையில், அவங்க சூழ்நிலையில் அவங்களுக்கு ஏற்றபடி நம்மளை பார்க்க வேண்டிய நிலைமை வரும். சில நேரத்தில் நம்முடைய பாரமும் துக்கமும் கவலையும் யார்ட்டையும் சொல்ல முடியாது. ஆனால் அவங்க புரிஞ்சுக்குவாங்களான்னு யோசிப்போம், ஆப்போசிட்டாக பேசுவாங்க. உலகம், மனிதர்கள் நம்மளை புரியாத ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிற கூட்டமாக இருக்கிறது. ஆனால் தெய்வம் ஒருவர் இருக்கிறார். இந்த தடை வந்தாலும் அவள் இருதயத்தை ஊற்றிட்டேன்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்லுது, உமது அடியாளே பேலியாளின் மகளாக எண்ணாதேயும், மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன். கைவர்த்தி ஆமென் சொல்லுங்க, கைவர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த பிரச்சனை, இந்த இன்சல்ட், இந்த அவமானம், இந்த நிந்தனை, இந்த காயம், துக்கம் எல்லாமே வெகு நேர விண்ணப்பமாய் மாற்றப்பட்டது. கைத்தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பதில் தருகிற தேவனிடத்தில் தொடர்ந்து ஜெபிப்போம். வேதம் சொல்லுது மத்தேயு 6:6 அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் பலனை அழிப்பார். 123 சங்கீதம் 1:2 உமது அந்த வேலைக்காரருடைய கண்கள் எஜமான் கையை நோக்கி இருக்குது. பதில் வருகிற வரைக்கும் ஜெபிக்கிற வல்லமை, பதில் கிடைக்கிற வரைக்கும், until we receive the answer from the Lord. விண்ணப்பம் பண்ணினான். இப்போ ஏலியின் உள்ளத்தில் ஆண்டவர் பேசுறார். பதில் வருகிறது. சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டபடி உனக்கு கட்டளையிடுவாராக. The prophecy word. உங்க வாழ்க்கையில தேவன் இன்றைக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை சொல்றார். நேற்று வரைக்கும், இன்று மாலை வரைக்கும், இதுவரைக்கும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரம் வரைக்கும் நீங்க ஜெபிச்சுட்டே இருக்கிறீங்க, பதில் வந்த மாதிரி இல்லை. இப்ப சொல்றார் தீர்க்க தரிசனமா, கட்டளையிடுவார், கட்டளையிடுவார். அதே 27வது வேதம் வசனம் சொல்லுது, சாட்சி. அவள் அந்த பிரேயரில் முடிச்சிட்டு திரும்புறா, துக்கம் மாறினது. அவள் துக்கமுகமா இருக்கவில்லை. விசுவாசம். நம்ம ஜெபிக்கும் போது விசுவாசமும் ஆட் ஆகணும். வேதம் அப்படிதான் சொல்லுது. ஜெபத்தில் அவைகளை கேட்பீர்கள், அவர்களை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் நம்ம ஜெபிச்சுட்டே இருக்கக்கூடாது. இன்னைக்கு சில பேரை பார்த்தீங்கன்னா ஜெபிப்பாங்க, விசுவாசிக்க மாட்டாங்க. சில பேர்த்துக்கு விசுவாசம் பயங்கரமா இருக்கும், ஜெபிக்கவே மாட்டாங்க. அடக்கட்டும், அப்படியே விட்டுருங்க. ஆனால் அன்னாள் ஜெபமும் செய்தாள், விசுவாசமும் இருந்தது. அவள் துக்கமுகமாக தான் தேவ சமூகத்துக்கு வந்தா. இப்ப துக்கம் நீங்கி அவள் வீட்டுக்கு போறா. அவள் வாழ்க்கை மாற்றி அமைக்கப்பட்டது. அற்புதம் நடந்தது. அவள் சாட்சியை பாருங்க. இந்த பிள்ளைக்காய் விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்டேன், விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. நம்ம எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். எல்லாரும் கண்களை மூடி. தேவன் பேசின அந்த 5 காரியத்தில் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு மாற்றம் வரப்போகிறது. சகோதரா, சகோதரி,
இந்த சுகமளிக்கிற ஆராதனையில் தேவன் உங்களை சந்திக்கிறார். உங்களுக்காக ஒரு தீர்க்க தரிசனத்தை பேசியிருக்கிறார். உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க போகுது. இப்பொழுது இந்த நிமிஷத்தில் நீங்க விசுவாசிச்சீங்கன்னா இதுவரைக்கும் வராத பதில் வரப்போகுது. இதுவரைக்கும் நீங்கள் பெற்றுக்கொள்ளாத நன்மை பெற்றுக்கொள்ள போறீங்க. ஆண்டவரிடத்தில் பேசுங்க. நான் அந்த துக்கத்திலிருந்து வெளியே வரேன், அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரேன், இந்த போராட்டத்தில் வெளியே, இந்த பாவ சோதனையிலிருந்து வெளியே வரேன், இந்த 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 பாண்டேஜிலிருந்து வெளியே வரேன், இந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வரேன், இந்த கெட்ட சிநேகத்திலிருந்து வெளியே வரேன், இந்த பாவத்திலிருந்து நான் வெளியே வரேன். ஒப்பு கொடுக்கிறவங்க மேல கர்த்தருடைய கரம் அமருது. எந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும், யார் நம்மளை புரிஞ்சுக்கலனாலும், யார் நம்மோடு பேசலனாலும், யார் மூலமாலாம் நமக்கு காயம் வந்தாலும், வேதனை வந்தாலும், துக்கம் வந்தாலும், நம்முடைய ஆசீர்வாதங்கள் அடைக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் ஒரு முன்குறித்தலை வைத்திருக்கிறார். அது வரைக்கும் நீங்க காத்திருப்பது நல்லது. அது வரைக்கும் நீங்க ஜெபித்துக் கொண்டிருப்பது நல்லது. அது எந்த சூழ்நிலையாலும் கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அந்நாள் கர்ப்பத்தை அவள் அடைத்த நோக்கம் இருக்கிறது. அவளுக்கு ஒரு சாமுவேல் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த சாமுவேல் சாதாரணமான ஆசீர்வாதம் அல்ல, விலையேறப்பட்ட ஆசீர்வாதம். அந்நாள் சில விலக்கரைகளை கொடுத்ததுனால சாமுவேல் என்ற விலையேறப்பட்ட ஆசீர்வாதம் வந்தது. தேசத்துக்கு வந்தது, சமுதாயத்துக்கு வந்தது, தேவ ராஜ்யத்துக்கு வந்தது. கவலைப்படாதீர்கள், உங்கள் பிள்ளைகளை சாட்சியை மாற்றுவார். கவலைப்படாதீர்கள், உங்கள் வாழ்க்கை சாட்சியை மாற்றுவார். கவலைப்படாதீர்கள், ஊழியத்தை சாட்சியை மாற்றுவார். கவலைப்படாதீர்கள், உங்கள் வேலை ஸ்தலத்தில் சாட்சியை மாற்றுவார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறுவீர்கள். நீங்கள் ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசியை மாறுவீர்கள். ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சாமுவேல் தேசத்துக்கு ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்த மனுஷன். இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசுறாரு. உங்களை கொண்டு தேசத்துக்கு ஒரு எழுப்புதல், உங்களை கொண்டு உங்களுடைய வாழ்க்கைக்கு, உங்க குடும்பத்துக்கு ஒரு எழுப்புதல், உங்களை கொண்டு உங்க சபைக்கு ஒரு எழுப்புதல். கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனை நான் துதிக்கிறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, எல்லாரும் எல்லாரும் செய்து முடிக்கும் எந்த. ஆமென். எவ்வளவு துக்கம், எவ்வளவு சஞ்சலம், எவ்வளவு கண்ணீர் எல்லாம் தேவ சமூகம் மாற்றி அமைக்கும். Come to the presence of the Lord. இப்ப சொல்லுங்க, நான் எந்த சமயத்திலும் சமூகத்துக்கு வரேன் டாடி. ஒப்பு கொடுக்கிறவங்க மேல ஒரு வல்லமை இறங்குது. அன்பு வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, தேவ பிள்ளையே, ஒப்பு கொடு. உங்க சமூகத்துக்கு வந்துடுறேன் டாடி. ஒவ்வொரு நாளும் வந்துடுறேன். காலையில வந்துடுறேன், மாலையில வந்துடுறேன், இரவுல வந்துடுறேன், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்துடுறேன். This is the time to change your life. உங்க பழைய வாழ்க்கையை மாத்துறது ஒரு நல்ல நேரத்தை கர்த்தர் கொண்டிருக்கிறார். Right now the presence is coming upon you. The presence is coming upon you. கர்த்தர் தொடுகிறத நான் பார்க்கிறேன். ஒவ்வொருவரும் கர்த்தர் தொடுறாரு. சில தடைகள் உடையுது, சில காயங்கள் மாறுகிறது, சில காரியங்கள் விடுதலையாகிறது. உங்க மேல வல்லமை இறங்குது, குடும்பத்தின் மேல வல்லமை இறங்குது. அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் திறக்கப்படுகிறது, அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுகிறது. ஏற்ற துணைக்கு தேவன் வழியை திறக்கிறார். ஆமென். குடும்பத்தின் நன்மைகள் புறப்படுகிறது. குடும்பத்தின் ஆசீர்வாதங்களுக்குரிய தடை விலகுகிறது. வேலை ஸ்தலத்தின் காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நல்ல வேலையை ஆயத்தப்படுத்தி கொடுக்க போகிறார். நல்ல குடும்ப வாழ்க்கையை கொடுக்க போகிறார். கர்த்தர் நன்மையானதை தருகிறவர். கர்த்தர் நன்மையானதை தருகிற தேசம் பலனை கொடுக்கும். உங்களுக்காக பரத்திலிருந்து ஒரு நன்மை வரப்போகிறது. கையை தட்டி ஆர்ப்பரிங்க பார்க்கலாம். இப்பொழுது 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 இப்ப எல்லாரும் ஒரு ஜெப ஆவி, ஒரு ஜெப ஆவி. அன்னாளுடைய அந்த பாரமான இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிற அந்த ஜெப ஆவி இறங்கி கொண்டிருக்கிறது. ஓ, இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிற அந்த அபிஷேகம், கண்ணீர்ல ஜெபிக்கிற அபிஷேகம், ஓ பாரமா ஜெபிக்கிற அபிஷேகம், பிடிவாதமா கிடைக்கிற வரைக்கும், பதில் வருகிற வரைக்கும் ஜெபிக்கிற அபிஷேகம் ஊற்றுகிறார், ஊற்றுகிறார், ஊற்றுகிறார். தேவ மகிமை தொடுகிறது. கர்த்தர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். 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 தேவனுடைய மகிமை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. தேவ மகிமை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. சொல்லுங்க, உங்க கைகள் குறுகவில்லை. ஆண்டவர் தேவனுடைய கரம் குறுகவில்லை. உங்க பிள்ளைகளுக்கு கரம் நீட்டப்படுது. உங்களுடைய மனம் திரும்பாத, இன்னும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள ரட்சிக்கப்படாத கணவன், மனைவி, பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளுக்கு நேரம் கர்த்தருடைய ரட்சிப்பின் கரம் நீட்டப்படுது. அவங்க எந்த ஊர்ல, எந்த ஏரியால, எங்க இருந்தாலும், எந்த தேசத்தில் இருந்தாலும் கர்த்தர் சந்திக்கிறார். ஒரு கரம் அவர்களை தொடுகிறது, ரட்சிப்பின் கரம். ஓ எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. இப்பொழுது சுகமளிக்கிற வல்லமைக்கு ஜெபிக்க போறோம். என்ன வியாதியோடு இருக்கிறீங்க, என்ன பிரச்சனை இருக்கிறீங்க, என்னென்ன சூழ்நிலையில உங்களுடைய சரீரத்தில் சில வியாதி, சில மனவேதனை, தூக்க வராத காரியம், சில குழப்பமான மனநிலை, சில
கட்டிகள், சில வலிகள், சில வேதனைகள், சில போராட்டங்கள், சில பயங்கள், மரண பயங்கள், கெட்ட சொப்பனங்கள், எது இருந்தாலும் கண்ணை மூடுங்க, கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுங்க. தேங்க்யூ ஜீசஸ். எல்லா வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. உங்க கைகள் குறுகவில்லைன்ற மாத்திரம் நம்ம அப்படியே சேர்ந்து பாடி 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 அந்த பாடல் உங்க மத்தியில் அப்படியே ஒரு விடுதலை கொண்டு வரப்போது பாருங்க. இந்த குறுகி போகாத கரம் அப்படியே வருது. கர்த்தருடைய வல்லமை. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இப்ப ஜெபிக்கிற அத்தனை பேர் மேலும் வல்லமை இறங்கட்டும். இந்த குறுகி போகாத கரம் இப்பொழுது தொடுவதாக, தலையிலிருந்து கால் வரைக்கும் வியாதியஸ்தர்கள் யாரா இருந்தாலும், எங்க உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த இடத்துல, அந்த சரீரத்தின் பகுதியில் உங்க கையை வச்சுக்கோங்க. தேவ கரம் தொட போகிறது. ஆணி பதிந்த கரம், குறுகி போகாத ஆணி பதிந்த கரம் தொட போகுது. வியாதி படுக்கை மாறப்போகிறது. பரலோக தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் தீராத தலைவலி, மைக்ரைன் என்று சொல்லுகிறதான அந்த குறிப்பிட்ட நேரத்தில் தலை பாரத்தை கொண்டு வந்து வலியை கொண்டு வருகிற அந்த தலைவலி இயேசுவின் நாமத்தில் உடைந்து போவதாக. இந்த தலைவலி இனிமேல் அந்த வேர் பிடுங்கப்பட்டு போட்டோம். இயேசுவின் நாமத்தில் இந்த சபிக்கப்பட்ட ஆவி விலகி போவதாக. தூக்கம் வராம கெடுத்து கொண்டிருக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக. மூளை பகுதியை குழப்பம் பண்ணி கவலையை, துக்கத்தை, கண்ணீரை கொண்டு வந்து தானா பேச வைக்கிற ஆண்டவரே, போராட்டம் பண்ணி கொண்டிருக்கிற அத்தனை டிப்ரெஷன் ஸ்பிரிட்ஸ் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக. மூளை பகுதியில் பாதித்திருக்கிற அத்தனை பலவீனங்கள் எடுக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் எடுக்கப்படட்டும்பா. மாத்திரையை சாப்பிட்டுட்டே இருக்கிற எல்லா பலவீனம் எடுத்து போட்டு நார்மலா மாற்றுங்க. சிறு மூளை, பெரு மூளையில வல்லமை பாய்வதாக. கர்த்தாவே, கண் பிரச்சனைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். காதுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. ஆண்டவரே, நாவல, உள்நாக்கள், தொண்டையில் தைராய்டு கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. சுகம் உண்டாவதாக என்று ஜெபிக்கிற தோல் வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் சுகமடைவதாக. அரிப்புகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போவதாக. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால பரிசுத்த ரத்தம் ஒவ்வொரு மேல இறங்குது. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க, ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. பிள்ளைங்க மேல வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்தினால நெஞ்சு வலிகள், ஹார்ட் சம்பந்தப்பட்ட போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. கர்த்தர் விடுவிப்பீராக என்று ஜெபிக்க. மூச்சு குழாயில, நுரையீரல்ல இயேசுவின் ரத்தம் பாய்கிறது. கர்த்தர் கரம் தொடுகிறது. விசுவாசத்தோட ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் இப்பொழுது விடுவிக்கிறார், சுகமளிக்கிற வல்லமை தொடுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த ரத்தம் உள்ள இறங்குது. மூச்சு விட முடியாம கஷ்டப்படுறவங்க மேல வல்லமை இறங்குது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். விடுதலைக்காய் நன்றி. தேங்க் யூ லார்ட். வயிற்று பகுதியில், குடல், ஜீரண உறுப்புல வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. சுகர் கம்ப்ளைண்ட் நிமித்தம், பிரஷர் கம்ப்ளைண்ட் நிமித்தம் பயப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் தொடுகிறார். இயேசுவின் நாமத்தில் எல்லா நார்மலுக்கு கொண்டு வரும்படி கர்த்தர் கரம் தொடும்படி ஜெபிக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தில் மரண பயங்கள் விலகி போவதாக. இயேசுவின் நாமத்தில் கிட்னி பகுதி, ஈரல் பகுதி தொடுவதாக. இயேசுவின் நாமத்தில் இவர் எந்தெந்த விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற ஸ்டோன் போன்ற காரியங்கள், ஆண்டவரே, கிட்னி ஸ்டோன் போன்ற காரியங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைந்து கரைந்து போவதாக. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, வயிற்று பகுதியில் இருக்கிற வலிகள், வேதனைகள் நீங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் ஆண்ட யூட்ரஸ்ல பலவீனங்கள், பிசிஓடி ப்ராப்ளம், இப்படி பல விதத்தில் கட்டி, நீர் கட்டிகள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள், குறிப்பா வாலிக பிள்ளைகள் மேல் வல்லமை பாய்வதாக. இயேசுவின் நாமத்தினால் ஏற்கனவே ஆபரேஷன் பண்ணப்பட்ட பகுதியில் வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிற பலவீனங்கள் விலகி போவதாக. இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் தொடுகிறார், கர்த்தர் தொடுகிறார். இயேசுவின் கரம் தொடுகிறது, இயேசுவின் கரம் தொடுகிறது. உங்கள் ஜெபத்துக்கு பதில் வருகிறது மகளே, பதில் வருகிறது. வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, குடும்ப உறவு அதிக பாதிப்பு, கணவன் மனைவிக்குள், பிள்ளைகள் பெற்றோருக்குள் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா பகைகள், விரோதங்கள், சண்டைகள், குழப்பங்கள், வாக்குவாதங்களை கர்த்தர் அப்புறப்படுத்துகிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு குடும்பத்தை தொடுகிறது, ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுகிறது. வேலை
ஸ்தலத்தில் இருக்கிற பிரச்சனையை கர்த்தர் மாற்றுகிறார். குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலையை மாற்றி கொண்டிருக்கிறார். வாலிப பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்க சில சத்துருக்கள், சில பாவத்தின் போராட்டங்களுக்கு கர்த்தர் விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். தேவ கரம் தொடுகிறத நான் பார்க்கிறேன். சின்ன பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை சுகமாக்கும். யார் யார் இந்த நிமிஷத்தில் பலவீனத்தோட வியாதியோடு இருக்கிறார்களோ ஒவ்வொரு வியாதி படுக்கை தொடும்படி ஜெபிக்க. சிறு பிள்ளைகள் இருக்கிற பலவீனம் மாறுவதாக. எந்த பலவீனம் வந்தாலும் சரி, ஃபீவர் சம்பந்தப்பட்ட பலவீனம், ஆண்டவரே எந்த பலவீனம் வந்தாலும் கர்த்தர் நாமத்தினால இப்பொழுதே தொட்டு சுகமாக்கும்படி ஜெபிக்கிறேன். கை கால்கள் மூட்டு வலிகள், பாதத்தில் இருக்கிற குத்தல்கள், எரிச்சல்கள், பிசாசினால் கொண்டு வரப்பட்ட செய்வினை, மாந்திரிக பில்லி சுனித்தினால் கொண்டு வரப்பட்ட வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் உடைந்து போவதாக. சுகமளிக்கிற வல்லமையில ஒரு அற்புதத்தை பெற்று சாட்சி சொல்லும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வல்லமை தொடுவதற்கு நன்றி. குறிப்பாக முதுகு பகுதியில் இருக்கிற பலவீன ஆவிகள் வெளியேறுவதாக. கர்த்தர் விடுதலையாக்குகிறார். ஆண்டவருடைய கரம் தொட்டதற்காக நன்றி நன்றி நன்றி. எலும்பு, தசை, நரம்பு மண்டலங்கள் விடுவிக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். வேலை ஸ்தலங்களை ஆசீர்வதி. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாசலை கட்டளையிடும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சின்ன குழந்தைகள் மூளை பாதிப்பு கர்த்தாவே, ஆண்டவரே இந்த நாளில் கர்த்தாவே ஆட்டிசம் என்று சொல்லுகிறதான இந்த பிள்ளைகளை கர்த்தர் தொடுவீராக. அற்புதத்தை செய்யும் மூளை பகுதியில் அவர்களுக்குள் இருக்கிற எண்ணம், சிந்தை, நினைவுகள், சிறு மூளையில் இருக்கிற எல்லா பலவீனங்களை, கான்சியஸில் இருக்கிற பலவீனங்கள் எடுத்து போட்டு நார்மலா மாற்றப்பட ஜெபிக்கிற. பெற்றோருடைய கண்ணீரை மாற்றுவீராக. ஆண்டவரே, வேலை இல்லாத பிள்ளைகள், ஆண்டவரே வியாபாரம் இல்லாத பிள்ளைகள், வீடு கட்ட முடியாத பிள்ளைகள், இன்னும் கடன் தீராத பிள்ளைகள், இன்னும் கர்த்தாவே நிறைய பிரச்சனை இருக்கிற பிள்ளைகளை தொடுவீராக. அற்புதம் நடக்கட்டும். வேலை ஸ்தலத்தில் கடன் நீங்க உதவி செய்வீராக ஜெபிக்கிறேன். வீடு கட்ட வேண்டிய காரியங்கள் சீக்கிரம் கட்டி முடிக்க, விற்று தீர்க்க வேண்டிய இடங்கள் சீக்கிரம் விற்று தீர்க்க அற்புதம் செய்வீராக. அவர் கரம் குறுகி போலன்னு சொல்லுங்க. இயேசுவின் கரம் குறுகி போல இப்போ உங்களுக்கு தொடர. உங்க மேல கர்த்தருடைய வல்லமை தொடுகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்ந்துட்டீங்க, உடைஞ்சு போயிட்டீங்க. இப்ப பரிசுத்த அபிஷேகம் இறங்கி வருகிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. நீங்க சாட்சி சொல்ல போறீங்க. இந்த காரியத்துக்காக நான் விண்ணப்பம் பண்ண, இன்னைக்கு கர்த்தர் பதில் தந்தான்னு சொல்லி உங்களை அன்னாலை போல சாட்சியா நிறுத்த போறதுக்காக கரங்களை தட்டி, கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ராகா பா 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 ராகா ரபா ரபா ரீகா பா 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 பா. வல்லமை தொடுகிறது. கர்த்தருடைய அபிஷேகம் தொடுகிறது. கர்த்தருடைய விடுதலை தொடுகிறது. ஜெப அக்கினி நிரப்புகிறது. உங்க வீடுகளுக்குள் அபிஷேகம் தொடுகிறது. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்குது. குறுகி போகாத கரத்தை நோக்கி பாருங்க. வல்லமையின் கரத்தை நோக்கி பாருங்க. சில கட்டுகள் உடைந்து விழுகிறது. சில பொல்லாத ஆவியுடைய கிரியைகள் எரிந்து விழுகிறது. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. பதில் தருவார். தேவன் பதில் தருவார். இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. சொல்லுங்க கையை உயர்த்தி. இயேசுவால் கூடாத எதுவும் இல்லை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கன மகிமை துதி கர்த்தர் ஒருவருக்கு உண்டாவதா. யாவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே ஒரு ஆசீர்வதிப்பாராக. ஒரு சில நிமிடங்கள் முக்கியமான அறிவிப்பை மாற்றி நாம் பார்த்து நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் நம்மோடு பேசினபடினாலே ஒரு விஷயம் நல்ல கரங்களை தரி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய ஜெப குறைவுகளை கர்த்தர் பேசினார். அவருடைய சமூகத்தை தொடர்ந்து ஜெபிக்கும் பொழுது அந்நாளை போல இரட்டிப்பான நன்மை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் நாளில் பேசின வார்த்தைகளுக்காக நல்ல விசுவாசத்தோடு கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். இப்பொழுதும் நமக்கு ஒவ்வொரு வாரமும் மாலை 7 மணிக்கு சுகமளிக்கும் துதி ஆராதனை நம்முடைய ஆலயத்தில் நடைபெறும். நீங்கள் யாவரும் உங்களுக்கு புதிதாக அறிமுகமானவர்கள் யாவரும் சொல்லி நீங்கள் அழைத்து வந்து கலந்து கொள்ள வேண்டுமாக அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சபை பாகுபாடற்ற இந்த துதி ஆராதனை நீங்கள் இணைந்து தேவனுடைய சுகத்தையும் பலத்தையும் பெற்றுக்கொண்டு சாட்சியாக நீங்கள் எழும்ப கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நமக்கு நாளை காலை, வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணிக்கு குடும்ப ஆசீர்வாத கூடுகை நம்முடைய ஆலயத்திலே நடைபெறும். அதில் நீங்கள் குடும்பமாய் கலந்து கொள்ளும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஒவ்வொரு வாரமும் நமக்கு வெள்ளிக்கிழமை நமக்கு காலை 10:30 மணிக்கு குடும்ப ஆசீர்வாத கூடுகை நம்முடைய ஆலயத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கு அடுத்த நாள் நமக்கு சனிக்கிழமை வால்பாறையிலே இயேசுவின் விடுதலையின் உபவாச கூடுகை 25ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு நமக்கு
மினி மார்க்கெட் இருக்கிறதான காந்தி சிலை அருகில் இருக்கிறது JPR ஹாலிலே மேல் மாடியிலே இந்த இயேசுவின் விடுதலை உபவாச கொடுகை நம் ஜீவவாசல் எழுப்புதல் திருச்சபையின் மூலமாக நடத்தப்படுகிறது. அந்த பகுதியில் உங்களுக்கு யாராவது தெரிந்தவர்கள் இருந்தால் அவர்களிடம் சொல்லி இந்த ஃபோன் நம்பர்ஸ் நீங்கள் கொடுத்து, நம்முடைய ஊழியத்துடைய நம்பர்ஸ் கொடுத்து நீங்கள் அவர்களை கலந்து கொள்ள செய்ய வேண்டுமாக அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். பொதுவாக நடத்தப்படினாலே சபை பாகுபாடின்றி நீங்கள் அனைவரையும் அழைத்து வந்து கலந்து கொள்ள செய்யும்படியாக மிகுந்த தாழ்மையோடு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நமக்கு அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு 4 ஆராதனைகள் நம்முடைய ஆலயத்தில் நடைபெறும். அதில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டுமாக மிகுந்த தாழ்மையோடு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நமக்கு VBS 2026 ஜீவவாசல் எழுப்புதல் திருச்சபையின் மூலமாக 2026ஆம் ஆண்டு நமக்கு 27ஆம் தேதி முதல் நமக்கு SN அரங்கத்திலே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரையிலும் இந்த கூடுகை நடைபெறும். அதாவது உங்களுக்கு அறிமுகமான வீட்டில் இருக்கிற குழந்தைகளை நீங்கள் அழைத்து கொண்டு வந்து கலந்து கொள்ள செய்யும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அந்த திங்கட்கிழமை முதல் நமக்கு சனிக்கிழமை வரையிலும் காலை 9 மணி முதல் 1 மணி வரையிலும் நடைபெறும். அதனால் அதில் பாடல்கள், குழந்தைகளை அதாவது கதை சொல்லி வேத வசனங்களுக்குள்ளே நடத்துவது, நடனங்களில் நடத்துவது, நல் ஒழுக்கத்தில் நடத்துவது என்று கிட்டத்தட்ட 20 டீச்சர்ஸ்க்கு மேலே ட்ரைனிங் டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, வாலண்டியர்ஸ் இருக்காங்க. குழந்தைகளை மிகுந்த பாதுகாப்போடு பார்த்து கொள்வாங்க. வசனத்தில் வளர்த்துவதற்கு அது ஏதுவாக இருக்கும். நிறைய சாட்சிகளை நாம் கேள்விப்பட்டுக்கிறோம். இந்த பிள்ளைகளெல்லாம் எதிர்காலத்தில் ஊழியம் செய்யும்படியாக கிறிஸ்துவின் அன்பில் இந்த நாட்களில் இந்த பொல்லாத உலகத்திலிருந்து பாதுகாத்து கொள்ள இந்த மாதிரி கூடுகையில் நீங்கள் கலந்து கொள்ள எப்படியாவது நீங்கள் பிரயாசப்பட்டு உங்களுக்கு தெரிந்த பக்கத்து வீட்டில் இருக்கவங்க, தெரிஞ்சவங்க, சொந்த பந்தங்களை ஊரில் வெளியூரில் இருந்தாலும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள வர சொல்லி எப்படியாவது பேரண்ட்ஸ் பர்மிஷனோடு அந்த குழந்தைகளை நீங்கள் அந்த SN ஹாலுக்கு நேராக நீங்கள் கூட்டிக் கொண்டு வரும்படியாக மிகுந்த அன்போடு தாழ்மையோடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அவங்களுக்கு அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு தேவையான எல்லா பராமரிப்போடு கூட இது ஒழுங்கும் கிரமமாக நடத்தும்படியாக எல்லாம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்களும் ஜெபத்தோடு கூட குழந்தைகளை அழைத்து கொண்டு வந்து கலந்து கொள்ள செய்யும்படியாக மிகுந்த தாழ்மையோடு அன்போடு கூட ஜீவவாசல் எழுப்புதல் திருச்சபை மூலமாக அன்பாய் வரவேற்கப்படுகிறீர்கள். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நமக்கு 1ஆம் தேதி மே மாதம் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனையானது நம்முடைய ஆலயத்திலே நமக்கு நடைபெறும். அதாவது காலை 5 மணிக்கு இந்த ஆராதனை நடைபெறும். அதனால் அந்த ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டுமாக மிகுந்த அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மே மாதம் 1ஆம் தேதி காலை 5 மணிக்கு அந்த மே மாதத்துடைய வாக்குத்தத்த ஆராதனை நம்முடைய ஆலயத்தில் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டுமாக மிகுந்த அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நமக்கு மே மாதம் 14ஆம் தேதி வியாழக்கிழமை வருகிறது. அதிலே நம்முடைய ஊழியத்தின் 22ஆம் ஆண்டு பிரதிஷ்டை ஆராதனை, ஆமென், பிரதிஷ்டை விழாவானது நம்முடைய SN அரங்கத்திலே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. 2 கூடுகையாக காலை 10 மணிக்கும் மாலை 6 மணிக்கும் 2 கூடுகையாக ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் நமது லூக்கா சேகர், பாஸ்டர் லூக்கா சேகர் அவர்கள் சென்னை பட்டணிலிருந்து கலந்து கொண்டு வந்து பிரதிஷ்டை ஆராதனையை நடத்துவார்கள், பிரதிஷ்டை ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். அதனால் குடும்பமாக யாவருக்கும் சொல்லி நீங்கள் அந்த நாட்களிலே அந்த ஆராதனையில் கலந்து கொள்ள செய்ய எப்படியாகலும் அந்த நாட்களில் நீங்கள் வேலை நாட்களாக இருந்தாலும் அதை ஒதுக்கி இந்த டைம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் எப்படியாவது குடும்பமாக அந்த ஆராதனையில் பிரதிஷ்டை ஆராதனையிலே நீங்கள் கலந்து கொள்ள செய்ய வேண்டுமாக மிகுந்த அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மே மாதம் 14ஆம் தேதி பாஸ்டர் லூகா சேகர் அவர்கள் நம்முடைய ஊழியத்தை பிரதிஷ்டையோடு 22ஆம் ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிற நம்ம ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக அந்த ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். ஆராதனையோடு தேவ செய்தியோடு இருக்கும். அதனால் யாவரும் கலந்து கொள்ள வேண்டுமாக மிகுந்த அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கர்த்தர் தாமே நம்ம ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. நமக்கு அறிவிப்பு நிறைவேற்றது. நமக்கு ஆசீர்வாத மன்னா இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் காலை 5 மணிக்கு அந்த ஆசீர்வாத மன்னா அந்த ஜெப பகுதியை நீங்கள் பாருங்கள். மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் பார்க்குறது மாத்திரமல்ல, அதை அநேகருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக அனுப்புவீங்க. தேவனுடைய வார்த்தையை அனுப்பி ஊழியம் செய்யுங்க. யாராவது ஒரு இருதயத்தை, ஒரு ஆத்மாவை தேவன் பக்கமாக திருப்புவதற்கு அது ஏதுவாக இருக்கும். கர்த்தர் தாமே ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.